ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி வெயிட் பார்த்திங்கன்னா 60.50 கிராம். வழக்கம் போல் தண்ணி குடிச்சிட்டு கருவேப்பிலை சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்து டீ எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக மாற்றம் வரும். வாக்கிங் ஒர்க் அவுட்லாம் ஒரு 2-3 நாள் விட்டுட்டோம் இல்லையா, இனிமேல் பண்ண ஆரம்பிக்கலாம். மாற்றம் வந்துடும். இன்ச்சஸில் மாற்றம் இருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் தாளித்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுங்கிற ஃபீலுக்கு வாழைப்பழத்தை சாப்பிட்டேன். வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் 3லேயும் நேச்சராகவே ஸ்வீட் இருக்குது. ஸோ அளவாக எடுத்துக்கோங்க வெயிட் லாஸில். மதியம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கரண்டி மாவில் 2 முட்டை, கேரட்டு, வெங்காயம், வீட்லேயே ஷார்ட்ஸில் போட்டுப்போம் பாருங்கள், கருப்புளுந்து பொடி, அது தூவி நல்லெண்ணெய் விட்டு ஒரு தோசை எடுத்துக்கிட்டு அதுக்கு கொட்டை குழம்பு நேற்று அன்னதானத்தில் போட்டிருந்தாங்க அம்மா. அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டேன். இந்த கொட்டை, கத்திரிக்காய், இந்த தோசைலாம் வச்சு சாப்பிடவும் வயிறு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருந்தது. பசியே இல்லை. ஈவினிங்காக ஒரு சுகர் இல்லாமல் டீ எடுத்துக்கிட்டேன். இங்கே காட்டில் வெள்ளரிக்காய் போட்டிருந்தாங்க. அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை வச்சு அதோட ஒரு வாழைப்பழத்தை வச்சு நைட் டின்னர் முடிச்சிட்டேன். வெள்ளரிக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அதனால் எனக்கு சால்ட்டு அதில் எதுவுமே தேவைப்படல. நல்லா கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஒர்க் அவுட்டும் வாக்கிங்கும் ஒரு 5 கிலோ வரைக்கும் டயட்டை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம சாப்பிட்ற மாதிரி உணவை சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது ஒரு 1.5-2 மாதத்துக்குள்ளார 5 கிலோ குறையும். அப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி வாக்கிங் ஒர்க் அவுட் போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி மார்னிங்கில் வாக்கிங்கு, ஈவினிங்கில் ஒர்க் அவுட், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்களேன். சூப்பராக மாற்றம் வரும். என்னோடய லைஃப்பில் இப்படி தான் நடந்தது. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டில் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தேன். வாக்கிங்லாம் போகல. ஒரு 1.5-2 மாதம் வரைக்கும் பெருசாக மாற்றம் இல்லை. 1 கிலோ 1/2 கிலோ இப்படி தான் இருந்தது. திடீர்னு பார்த்தா 5 கிலோ பக்கம் ஒரு 1.5 மாதம் 1.25 மாதத்தில் மாறிடுச்சு. அப்போ தான் கான்ஃபிடென்ட் வந்து வாக்கிங் போக ஆரம்பித்தேன். அதுவும் சம்மர் டைம் மார்னிங் 5:30க்கு சூப்பராக இருக்கும் அந்த வெதரு. போயிட்டு வந்த உடனே குளிச்சிட்டோன்னா அப்படியே இன்னும் பாறாங்களே இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுவேன். எந்த நேரம்லாம் பார்க்க மாட்டேன். நைட்டு 10 மணிக்கு கூட ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா 4 மாதத்தில் எப்படி ஒரு மாற்றத்தை பார்த்தனே தெரியல. ஸோ வந்து அப்போ தான் உணர்ந்தேன். ஃபேமிலி இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கும் நான் 60.50 கிராம்லயே இருக்கேன். வெயிட்ல மாற்றம் வரல. வரும் நாட்கள்ல மாறும். வாக்கிங் ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா மாற்றம் வரும். இன்ச்சஸ்ல நல்லாவே மாற்றம் வந்துருச்சு. கண்டிப்பா நீங்க டயட் எதுக்காகவுமே விட்டுறாதீங்க. டெய்லியும் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாராலையும் வெயிட் குறைக்க முடியும். கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம அதை சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். சோ கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். ட்ரை பண்ணுங்க. எங்க போனாலும் நீங்க டயட்டை மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு மீடியமான டயட்டாவது ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் விட்டு திரும்பி வந்துருவோம். ஆனா நம்ம அதை ஃபாலோ பண்ணாம விட்டுருவோம். ஸோ அதனால அங்கேயுமே நீங்க டயட்டை கடைபிடிங்க. அப்பதான் வந்து கண்டிப்பா உங்களால அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர முடியும். நமக்கு அந்த கன்சிஸ்டன்சியும் நம்மளால மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு, புதுசா பாக்குற உறவுகள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.